அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே எனப்பட்ட நாள். எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இது பெந்தேகோஸ்தே ஞாயிறு, அதாவது பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள். இந்த நாள் ஒரு உலகத்தில் நிறைய நாட்கள் இந்த தினம் அந்த தினம் என்று சொல்லிலாம் கொண்டாடுறாங்க. அதை போன்றதொன்று அல்ல. இது யூதர்கள் பாரம்பரியமாய் பெந்தேகோஸ்தே என்கிற பண்டிகையாக கொண்டாடின நாள். இந்த பெந்தேகோஸ்தே என்று சொல்லுவது யூதர்கள் கொண்டாடின பண்டிகைகளில் ஒன்று. 7 பண்டிகைகளில் விசேஷமான 7 பண்டிகைகளில் ஒன்று இது. இதற்கு இன்னும் சில பெயர்களில் கூட இதை அழைக்கிறார்கள். வாரங்களின் பண்டிகை, அறுவடையின் பண்டிகை என்றெல்லாம் இதை the feast of first fruit or harvest என்று சொல்லுகிற முதற் பலனை சேர்க்கிற பண்டிகை, அறுவடையின் முதற் பலனை சேர்க்கிற பண்டிகை என்று இதை கொண்டாடினார்கள். ஆனால் அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட பண்டிகையின் நாளில் திருச்சபையில் ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்தது. அதுதான் இந்த பண்டிகையை முழு உலகமும் அறிய பண்ணினது. ஆகவேதான் நாமும் கூட, யூதர் அல்லாதவர்களாக இருக்கிற நாமும் கூட என்ன செய்கிறோம், இன்றைக்கு அந்த பண்டிகையின் பெயரை சொல்லி நாம் அதை நினைவு கூர்ந்து சிறப்பாய் சிந்திக்கத்தக்கதாக நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். பெந்தேகோஸ்தே எனப்பட்ட நாள் வந்தபோது அந்த நாளிலே ஆவியானவர் இந்த பூமியிலே பலமாய் ஊற்றப்பட்டார். அதன் விளைவு திருச்சபை அங்கே பிறந்தது. The beginning or the birth of the church. பெந்தேகோஸ்தே எனப்பட்ட நாள் என்பது திருச்சபை பிறந்த தினம். இங்கே ஒரு 120 பேர், எளிமையான சாதாரணமான ஒரு 120 பேர் கூடி வந்திருந்தார்கள். நம்ம போல நம்ம சர்ச்சும் மேல் வீட்டறையில் இருக்கிற மாதிரி மாடி சர்ச்சுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. பைபிளில் முத சர்ச்சு துவங்கினது மாடி சர்ச்சில், சரிங்களா? 120 பேர் அடங்கிய ஒரு சின்ன கூட்டம். ஆக்சுவலா அது ஃபுல்லுமே சீஷர் கூட்டம். நான் அதை நேற்று யோசித்து கொண்டிருந்த போது கிட்டத்தட்ட 70 சீஷர்கள், அப்புறம் 12 சீஷர்கள், 12 அப்போஸ்தலர்களும் 70 அடுத்த கட்ட சீஷர்கள், இவங்கெல்லாம் இதில் இருக்கிறாங்க. பின்ன மிக ஊழியத்தில் நெருக்கமான மரியாள், மகதலேனா மரியாள், சலோமை போன்றதான மற்றவங்கெல்லாம், அந்த பெரியவர்கள், முதிர் வயதான பெண்கள், ஊழியத்தை தாங்கின கணம் பொருந்தின ஸ்திரீகள், இவங்கெல்லாம் இந்த 120 பேருக்குள்ள இருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிக நெருக்கமான சீஷர் கூட்டம் மாத்திரம் இருக்கிற ஒரு 120 பேர் மேல் வீட்டறையிலே அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தத்தின்படியே பலமாய் ஊற்றப்பட்டார். இந்த பெந்தேகோஸ்தே என்று சொல்லுவதே வல்லமையை குறிக்கிற ஒன்று. கிரேக்க பதம், பெந்தேகோஸ்தே என்பதும் கிரேக்க பதம் தான். 50வது நாள் என்று சொல்லி பென்டா என்று சொல்லுகிற 50வது நாள் என்கிற அர்த்தத்தை உடைய பெந்தேகோஸ்தே, அதுவும் கிரேக்க வார்த்தை தான். அதே போல இந்த வல்லமைக்கு பயன்படுத்தப்பட்ட டுனாமிஸ் என்று சொல்கிற ஒரு கிரேக்க வார்த்தை உண்டு. அதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 120க்கும் மேல வேதத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பெந்தேகோஸ்தே அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இதை பற்றி விளக்கம் சொல்லுகிற இந்த இடத்துல எல்லாம் பெலன் என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற எந்த வகையிலான தேவ பலன் ஜனத்தை சந்தித்தது, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே எந்த வகையான பலனை அவர்கள் சுதந்தரித்தார்கள், பெற்றுக்கொண்டிருந்தார்கள். பலன் இல்லாத, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பலன் இல்லாத, பயந்த, சாதாரணமான, படிப்பறிவு இல்லாத, நாகரீக பழக்கம் இல்லாத ஒரு சின்ன கூட்டம். Majority of them from
கேலிலி, கலிலேயாவில் இருந்து வந்தவர்கள். நம்ம பாஷையில சொல்லுவோம்னு சொன்னா கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள். அப்படிதான். யூதேயா என்பது எருசலேமிலும் அதை சுற்றி இருக்கிற நாகரிகம் நிரம்பின பட்டணங்கள், அர்பனைஸ்டு ஏரியா, அர்பனைசேஷன் என்று சொல்லுகிற நகரமயமாக்கலுக்கு உட்பட்டதான பகுதிகள் இந்த யூதேயா என்கிற பகுதி. இந்த சீஷர் கூட்டம் எல்லாமே கலிலேயாவிலிருந்து வந்தவர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெத்லகேம் யூதேயா, ஆனால் நாசரேத்து கலிலேயா. இயேசு பிறந்தது இந்த யூதேயாவிலே, ஆனால் வளர்ந்ததெல்லாம் நாசரேத்திலே, கலிலேயா பகுதியிலே. அதனால இவருக்கு எல்லாம் அந்த சீஷர்கள் எல்லாருமே கலிலேயாவிலிருந்து வந்த ஒரு கல்வி அறிவு குறைந்த, நாகரிகத்தில் அளவில் யூதேயாவில் உள்ளவர்களோடு கம்பேர் பண்ணும்போது குறைவான ஒரு கூட்டம் தான் அங்கே இருக்கிறது. பலன் குறைந்தவர்கள், பயந்திருந்தார்கள். இந்த பயந்திருந்த பலன் குறைந்த இந்த ஜனத்திற்கு ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்பட்டார். He came as the source of strength. அவர்களுக்கு ஒரு பலனின் ஆதாரமாய் இறங்கி வந்தார். அதனால தான் ஆவியானவர் இறங்கி வந்தபோது அங்கே நிறைய செயல்கள் நடந்தது. அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். They were filled. அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்ட பின்பு they transformed. They were transformed. அவர்கள் மறுரூபப்படுத்தப்பட்டார்கள், மாற்றப்பட்டார்கள். மூன்றாவதாக அவர்கள் சாட்சிகளாய் மாறினார்கள். 3 காரியம் அங்கே இருக்கிறது. They were filled with the Holy Spirit and be transformed and become witnessing one for Christ. கிறிஸ்துவுக்கான சாட்சிகளாய் மாறினார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலும் ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். இந்த மாற்றப்பட்ட வாழ்க்கை தான் சீஷர்களை பலமுள்ளவர்களாய் மாற்றினது. அதுவரையும் பயந்து கொண்டிருந்தவர்கள், அதுவரையும் ஒளிந்து கொண்டிருந்தவர்கள். முதலாவது பிரசங்கம், பேதுருடைய பிரசங்கத்தை பாருங்க. அடுத்த பாயிண்ட்ல நான் அதிகம் பேசுறேன். அவர் பாருங்க சொல்றத, இது உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது, நீங்கள் தான் கொலை செய்தீர்கள், அவரை கிறிஸ்துவும் ஆண்டவரும் ஆக்கினார். பயந்துகிட்டு இருந்தவங்க, இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்றதுக்கு பயந்துகிட்டு இருந்தவங்க. ஆனால் பேதுரு அபிஷேகத்தை பெற்ற பின்பு அவ்வளவு பலன் எங்கிருந்து வந்தது? யார் இவர்களுக்கு இவ்வளவு பலனை கொடுத்தார்? உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலனுக்கு ஏதுவான பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். இங்கே 3 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நீங்கள் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், அந்த 3 வசனத்தை கவனிப்பீங்க. நான் வாசிங்களேன். 2, 3, 4. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இங்கே வசனம் மிக நமக்கு தெளிவாய் விளக்கி சொல்கிற காரியம், பெந்தைக்கோஸ்தே எனப்பட்ட நாள். எல்லாரும் பண்டிகை நாள்னா கொண்டாடிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பண்டிகை நாளே என்னது? நிறைய என்னென்ன மகிழ்ச்சி, இது கிஃப்ட்டு, யாரெல்லாம் சந்தோஷமாக கூட்டி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் கூட வச்சு நல்ல ஆடைகளை உடுத்தி செலிப்ரேஷன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. சிலர் நல்லா சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. அதான் அவங்க பண்டிகை செலிப்ரேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இவங்க செலிப்ரேஷன் எப்படி? தேவ பிள்ளைகள், சீஷர்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க? இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த ஜெபம் 10 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. 40வது நாள் ஆண்டவர் என்ன செய்யறாரு? பரமேறி சென்றுட்டார். அவங்களோட நல்லா என்கேஜா இருந்தாங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவரோட. அதுக்கப்புறம் அவர் பரமேறி செஞ்சுட்டு அவர் சொல்றாரு, நீங்க போய் காத்துருங்கன்னு சொன்னார். எருசலேமை விட்டு போயிட வேண்டாம், காத்துருங்க, பலன் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நீங்க காத்துருங்கன்னு சொல்றாரு. இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண? இந்த ஜெபம் பண்ணி காத்துக்கிட்டு இருக்க நேரத்துல பெந்தேகோஸ்தே பண்டிகை வந்துருச்சு. அதனால பண்டிகைக்காக ஜெபத்தை கட் பண்ண முடியாது. இந்த ஜெபத்துல இவங்க கண்டினியூ பண்ணும்போது உண்மையான பெந்தேகோஸ்தையின் அனுபவம் இவர்களை தேடி வருகிறது. ஹல்லேலூயா.
தேவ பிள்ளைகள் எப்பவுமே நீங்க சில காரியங்களை, சில சில விஷயத்தை தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நீங்க தியாகம் செஞ்சீங்கன்னா அதற்குரிய பலனை கர்த்தர் உங்ககிட்ட அவரே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க யார், ஐயோ நம்ம போயிருந்திருக்கலாம், இன்னைக்கு ஆராதனை கட் பண்ண வேணான்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு போகாம இருக்கிறோம், ரொம்ப நாள் பார்க்காத அந்த மாமா அங்க வருவாரு, அந்த சித்தி அங்க பார்த்துடலான்னு நினைச்சோம், போக முடியலை அப்படின்னா, நான் சொல்றேன், சாதாரணமா சொல்ற மாதிரி தெரியும், ஆனா கர்த்தர் அவங்கள சந்திக்கும்படியான இன்னொரு சந்தர்ப்பத்தை அழகா ஏற்படுத்தி தருவார். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அது கர்த்தர் நிமித்தம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், என் நிமித்தம், என் நிமித்தம், ராஜ்யத்தின் நிமித்தம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கும். ஜீசஸ் சேக் ஆர் காட் சேக், நீங்க எதெல்லாம் செய்யறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அவர் தனது கரத்தில் அந்த காரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார். இங்கே பண்டிகையை மிஸ் பண்ணிட்டு இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபித்துக் கொண்டிருக்கிற இவங்கள்ட்ட தான் ஒருவேளை ஒரு சின்ன எண்ணம் வந்திருக்கலாம். அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது, நல்ல பரிசுத்தவான்கள். ஒருவேளை யாருக்காவது எல்லாம் பண்டிகை கொண்டாடுற நேரத்துல இவங்க உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களோட நம்மளும் இருக்க வேண்டியிருக்கே அப்படின்னு நினைச்சிருந்துருப்பாங்கன்னா, கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? அங்க என்ன பண்டிகை, என்ன அர்த்தத்துல, எதை நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அந்த அர்த்தத்தையே இந்த சின்ன கூட்டத்தின் மத்தியில தான் நிறைவேற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு முதற் பலன் சேகரிப்பு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த ஒரு முதற் பலன் சேகரிப்பு என்பது அடையாளப்படுத்தப்பட்ட பெந்தேகோஸ்தே பண்டிகை பல ஆண்டுகள் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அது நிறைவேறுதல் இந்த சின்ன கூட்டத்தை மத்திய தான் கர்த்தர் தேடி வர. ஜெபிக்கிறவர்களாயிருங்கள், கர்த்தர் நன்மையை உங்களை தேடி வரும்படி செய்வார். அதற்கு எத்தனை பேரு செயல்படுகிறவர்களாயிருந்தாலும் கர்த்தர் சொல்றத கேட்டு அதன்படி செய்கிற இடத்துல தான் கர்த்தருடைய திட்டம் வந்து நிறைவேறும். அதற்கு இந்த பகுதி ஒரு சிறப்பான உதாரணம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர்களுக்கு வல்லமை கடந்து வந்தது. dunamis of the Holy Spirit. first one, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. குறிப்பீங்கன்னு சொன்னா, குறிப்பு எழுதுறீங்கன்னா எழுதிக்கோங்க. முதல் பாயிண்ட், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் எல்லார் மேலும் வந்து அமர்ந்தது. இத சில நேரம் சின்ன சின்ன வாக்கியங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். கவனிங்க, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. இந்த குயிஸ் கேள்வி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், வேத வினா போட்டி இல்ல கேள்வி கேட்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, பலத்த காற்று எங்கே அடித்தது அப்படின்னா மேல் வீட்டறையில்னு சொல்லக்கூடாது, தப்பான ஆன்சர். நல்லா கவனிங்க, பலத்த காற்று அடிச்சுச்சா? அப்படி இல்லை. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாச்சு, அவ்வளவுதான். உருன்னு அந்த சுழல் காற்று அடிக்கிற நேரத்தில் ஒரு சவுண்ட் வரும் பாருங்களேன், அதை போன்ற ஒரு சத்தம். இந்த வல்லமை பராக்கிரமத்தோடு பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தை சூழ்கிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. நிறைய நேரம் இதை நம்ம அப்படியே ரியலா உட்காந்து தியானம் பண்ணி அந்த இடத்தின் அனுபவத்தை உணர்றத நம்ம தயங்கிடுறோம், அதை தவற விட்டுடுறோம். நான் அதை சில நேரம் உட்காந்து பார்த்துருக்கேன், யோசித்து பார்த்துருக்கேன். ஒரு சுழல் காற்றுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு அந்த விருன்னு இது பண்ற அதுக்கு மத்தியில் உட்கார்க்கும் போது கேட்கும் பாருங்க ஒரு சவுண்டு. அதை போன்ற ஒரு என்னன்னா, அங்கே ஒரு சூறாவளி மையம் விட்டு இருக்கிறது. எதை மையமா வச்சிருக்குது? அந்த சென்டர் பாயிண்ட் எது? இந்த மேல் வீட்டறை. இங்கே இருக்கிறவர்களை மையமாக பரிசுத்த ஆவியானவர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைத்திருந்த வார்த்தையை விளங்க பண்ணும்படி, நிறைவேற்றும்படி ஆவியானவர் அந்த மேல் வீட்டறையிலே மையம் கொண்டிருந்தார். ஒரு பலத்த முழக்கம் வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அங்க ஓரமா இருக்கிறவங்க இங்க ஓரமா இருக்கிறவங்களுக்கு கேட்கல அப்படிலாம் இல்ல, முழுவதும் கேட்க. அடுத்தது ஒரு காட்சி. முதல்ல காற்று என்கிற முழக்கம், அடுத்தது அங்கே அக்கினி மயமான நாவுகள். இட்ஸ் a second symbol of the Holy Spirit. இரண்டாவது அடையாளம், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற அடையாளம் அக்கினி. அக்கினி மாத்திரம் இல்ல, அங்கே நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள். இதுல எல்லாம் நிறைய ஸ்டடி இருக்கு. ஏன் அக்கினிமயமான நாவுகள்? ஏன்
பாஷைகள் தொடப்பட்டது. ஏன் பேச்சில் வித்தியாசம் இருந்தது? இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக, நான் சிம்பிளா சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படும்னா அடுத்து கேளுங்க, விளக்கம் நேரம் எடுத்து நான் சொல்லலாம். தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் பாஷைகளை ஒருமுகப்படுத்துகிறார் அல்லது யுனைட் பண்றார். பாபேல் கோபுரத்தில் தேவ திட்டத்திற்கு எகெயின்ஸ்டா நடக்கிற மனிதருடைய திட்டத்தை குலைத்து போடும்படி கர்த்தர் இறங்கி வந்து பாஷைகளை தாறுமாறாக்கினார். அல்லது இன்னொரு விதத்துல சொன்னா, ஒரே பாஷையா இருந்ததை பலசா மாத்தி விட்டார், பல பாஷையாய் மாற்றி விட்டார். ஓகே தானா? இப்போ தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக முழு பூமி எங்கும் சுவிசேஷம் எடுத்து செல்ல வேண்டும், ராஜ்யத்தின் செய்தி சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் மனிதருடைய பாஷையை மறுபடி என்ன செய்யறார்? யுனைட் பண்றார், அதை ஒருமுகப்படுத்துறார். அதோட உள்ள ஒரு மறைஞ்சிருக்கிற ஒரு செய்தி இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் தான் ஒரு மனிதனை கொண்டு பேச விரும்புகிற செய்தியை எந்த மனுஷனையும் எங்க வச்சும் பாஷை என்கிற தடை இல்லாமல் தன் செய்தியை பேச வைக்க முடியும் என்பதற்கு ஒரு அடையாளம் இங்க இருக்கு. அக்கினிமயமான நாவுகள். அடுத்து இந்த கல்லாத கலிலேயர்கள், அவங்க பேசுற பாஷை எப்படிப்பட்டதா? பல தேசத்திலிருந்து உள்ளதான அவரவர் குடியிருந்து வசிக்கிற நாடுகளில் உள்ள ஜென்ம பாஷைகளை இவங்க பேசுறாங்க. இவங்க ஒன்று யூனிவர்சிட்டியில போய் மொழியியல் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல பயங்கர படிப்பு படிச்சு பாஷைகளை கற்றவங்க கிடையாது. இந்த கல்லாத இந்த கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர், என் ஆவியினாலே நான் திட்டம் பண்ணின எதையும் என்னால் செய்ய முடியும் என்பதற்கு அடையாளமாய் ஆண்டவர் என்ன செய்யறார்? பாஷைகளை யுனைட் பண்றார். தாறுமாறாக்கினது போல இப்போ பாஷையை சேர்க்கிறார். இதுக்கு ஒரு பெரிய ரகசியம் அதுக்குள்ள இருக்கு. பேச்சு, நாவு, அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. நாவைத்தான் கர்த்தர் முதல் கருவியா பயன்படுத்துகிறார் ஆவியானவருடைய திட்டத்திற்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வல்லமை என்று சொல்லுவதிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்களே. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். எவ்வளவு தெளிவா கர்த்தர் வழி நடத்துறாரு பாருங்க. நீங்கள் சில நாளுக்குள்ளே, within few days, அதான் கர்த்தர் மென்ஷன் பண்றார். ரொம்ப காலம் நினைச்சிடாதீங்க, சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் நீங்க ஞானஸ்நானம் பெறுவீங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், எருசலேமை விட்டு போயிட வேண்டாம், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த பலனை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து கர்த்தர் சொல்கிறார், இது பிதாவின் வாக்குத்தத்தம். It is Father's promise. It is Father's promise. As he promised, it will be done. In a due time, as the Father promised to these people, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, வெயிட், பி இன் பிரேயர், தரித்திருங்கள், எருசலேமை விட்டு போயிடாதீங்க. நிறைய நேரம் நமக்கு ப்ரோக்ராம் அழுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நீங்க 1008 ப்ரோக்ராம பிளானை செஞ்சு நிறைவேற்றி சாதிக்க முடியாததை உங்களுடைய கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படியே அமர்ந்து ஜெபிக்கிற அரை மணி நேரத்தை ஜெபம் சாதிச்சு முடிச்சிடும். இன்னைக்கு நம்ம அந்த ரகசியம் கற்றுக்கொள்ள ரொம்ப கடினமா இருக்கு. ஏன்னா இந்த உலகம், இப்போ உள்ள உலகம், எனக்கும் கூட நிறைய நேரங்கள் அப்படி பார்க்கும். அந்த ஓடணும், அவசரப்படணும் என்கிற அந்த அவசர கதியில தான் நம்மளை உந்தி தள்ளுகிறது. நம்ம உலகம் அப்படி ஆயிருச்சு. எல்லாமே ஃபாஸ்ட், எல்லாமே ஃபாஸ்டா நடக்கணும், எல்லாமே ஸ்பீடா இருக்கணும். கேட்குறாங்க, இந்த பஸ் முன்னாடி போகுமா, அந்த பஸ் முன்னாடி போகுமா? ஒரு வார்த்தை, அந்த பஸ் முன்னாடி போகும்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக படியில தொங்கிக்கிட்டு கூட அந்த பஸ்ல இங்க சீட் இருக்கு. ஆனா இன்னைக்கு மனுஷனுடைய மனநிலையை சொல்றேன், டைம் வேகமா காரியம் நடந்துடணும், சீக்கிரமா செஞ்சிடணும் எல்லா விஷயத்தையும். அப்படி ஒரு காலத்தில் இருக்கிறதுனால எல்லாம். ஆனால் கர்த்தரோ சொல்றாரு, தரித்திருங்கள் until you receive the power.
நீங்க பலனை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்க போக வேண்டாம், தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பலன் பெற வேண்டும், பலன் பெற வேண்டும். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்களே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நடக்கிறது என்ன? நீங்கள் பலனடைவீர்கள். போதும், நீங்கள் பலனடைவீர்கள். இந்த பலன் எதற்கு? தேவனுக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியான பலன். பலன் பெற்றவன் சொல்லுகிற சாட்சிக்கும் பலன் பெறாதவர் சொல்லுகிற சாட்சிக்கும் வித்தியாசம் உண்டு. பலன் பெற்றவர்கள் நடந்து காட்டுகிற பரிசுத்த வாழ்வுக்கும் சாட்சியின் வாழ்வுக்கும் பலன் பெறாதவர்கள் காட்டுகிற சாட்சியின் வாழ்வுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் பலன் பெறுவீர்கள், எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இயேசுவுக்கு சாட்சியாயிருக்கும்படி நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தேவனால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இவர்களை சாட்சியாயிருக்கும்படியான பலனாய் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவார். அதிலே நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கூட அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுவார். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும். அவர் சொல்றாரு, அவர் எவ்வளவாய் பாடுபட்டார் என்பதற்கு நான் கூட கண்கண்ட சாட்சி. I'm an eyewitness. நான் கண்கண்ட சாட்சிங்க, கிறிஸ்து எவ்வளவாய் பாடுபட்டார்னு என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த சாட்சியா இருக்க ஒரு பலன் வேண்டும், ஒரு பலன் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவர் தமது பிள்ளைகளை நிறைத்து, எப்போ பரிசுத்தாவின் பலத்தை பெற்றுக்கொள்றீங்களோ அதிலிருந்து உங்களுடைய சோர்ஸ், பலனின் சோர்ஸ் மாறிடுது. அது வரைக்கும் எனக்கு என்ன தெரியுமோ அதன் அடிப்படையில் பேசிக் கொண்டிருந்தேன். எனக்கு என்ன பலம் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு என்னெல்லாம் ஞானம் இருக்கிறதோ அதன்படி பேசிக் கொண்டிருந்தேன். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நம்மேல் ஊற்றப்படுகிறதோ அப்போதிருந்து வாழ்க்கை எதற்கு மாற்றப்படணும்? தேவ ஆவியானவருடைய பலத்தின்படி பேசுகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. கொஞ்சம் செக் பண்ணுங்க. நான் நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் உற்று கவனிக்கும் போது இந்த மாற்றம், இதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாற்றம் நடக்கிறதா? பேசின மாதிரியே பேசிட்டு இருக்காங்க, வாழ்ந்த மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காங்க, முன் இருந்த மாதிரியே இப்பயும் இருக்கு. சிந்தனையின் போக்கு அப்படிதான் இருக்கு. நிறைய குறுகிய எண்ணங்கள், இப்படின்னு சொல்லி ஒரு ஏற்கனவே ஒரு முன் தீர்மானிப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா? அதேதான் சொல்லுவாங்க. வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு இந்த கதையில என்னென்ன அந்த தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கோ அதுகள்ல எந்த மாற்றமுமே வர்றதில்லை. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மை நிறைத்த போது அவருடைய பலனில் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய பலத்தை செயல்படுத்துவர்களா இருக்க வேண்டும். அவருடைய ஞானத்தை நாம் செயல்படுத்த ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்முடைய ஞானத்தில் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும். அதனாலதான் ஸ்தேவான் நின்று பேசின போது ஒருவரும் எதிர்த்து பேச முடியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஞானத்துக்கு முன்னால பெரிய பெரிய ரோமர்களுடைய அந்த ராயனுடைய அரண்மனையில் இருந்தவர்கள் மாத்திரம் அல்ல, எங்கெங்கெல்லாம் அவர் பேசுறாரு, ஃபேலிக்ஸ் முன்னால, அங்கே அகிரிப்பா முன்னால, எங்கெங்க தேசாதிபதிகளுக்கு முன்னால, சேனாதிபதிகளுக்கு முன்னால எங்கெல்லாம் பேசுறாரு, ஒருத்தரும் அவர் ஞானத்துக்கு மேல அடிச்சு பேச முடியல. ஏன்? இவர் பேசுகிறது, பயன்படுத்துற அடிக்கடி அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் மனுஷ ஞானத்தினால் அல்ல, நான் கற்ற ஞானத்தை நான் பயன்படுத்தல, ஆவியானவருடைய ஞானத்தை நான் பயன்படுத்துறதுனால ஒருத்தனும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். உங்க பலத்தால செய்ய முடியாததை உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவியானிடத்துல ஒரு சின்ன ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, இது என்னால முடியல, நான் இந்த விஷயத்துல பெரிய ஆளுதான், ஆனா நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால முடியல, எனக்குள்ள இருக்கிற நீங்க இதை செஞ்சு தாங்க ஆண்டவரே.
ஒரு சின்ன ஜெபம் செஞ்சு பாருங்களேன். வெயிட் பண்ணுங்க. ஜெபத்தை பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர் என்னைக்கும் அவர் தமது வல்லமை என்னன்னு காட்ட விரும்புகிறார். ஒரு வேத வினா போட்டி நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஆனா நீங்க சொல்லக்கூடாதுன்னு உங்களை அடக்கி வச்சிருக்காங்க. என்ன துடிப்பீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த அடக்கி வைக்கிறது தான் கஷ்டம். அடக்கி வைக்கிறது கஷ்டம். அந்த விமர்சனம், இந்த என்னன்னா இவங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? தப்பா சொல்றவங்களா பார்த்தா அந்த தெரிஞ்சதை அடக்கி வைக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னால எப்போ இந்த பாடத்தை கற்றுக்கிறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். என்னன்னா, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவராகிய உமது பலன் என் வாழ்வில் விளங்க என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உமது ஞானம் என்னிலிருந்து விளங்க, இது வரைக்கும் எனக்கு என்னமோ தெரியும் நினைச்சு அதை வச்சு வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டேன் ஆண்டவரே. கூட்டி கழிச்சு பார்த்தா நிறைய தோல்விதான், ஒன்னும் தேரல, ஏதோ பண்ணி கடந்து வந்திருக்கேன். இப்ப நான் விளங்கிட்டேன், உமது ஆவியானவராலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி சாதிச்சது பாதி, சாதிக்க முடியாதது பாதின்னு இருக்கிற என் வாழ்க்கைய உமது ஆவியினாலே செயல்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபத்தை பண்ணி பார்த்து ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுகிறதை வித்தியாசமான நிலைமையில் காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் அவர்களுடைய வாழ்வில் மிக அழகாக அந்த வல்லமையை விளங்க செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். நீங்க பலன் பெறுவீர்கள், பலன் பெறுவீர்கள். 1 கொரிந்தியர் 2:5 அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதுகிறார். என்னுடைய பேச்சு எப்படி இல்ல, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கெல்லாம் பலன் தான். ஆவியானவர் இருந்தா அங்க வீக்னஸ் கிடையாது. ஆவியானவர் கூட இருக்கிற மனுஷன் வீக்கான மனுஷன் கிடையாது. அவங்களுடைய சரீர பலம் ஒரு விஷயம் இல்ல, அவர்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் கூட இருக்கிறார். ஒரு இளைஞனாகிய தாவீதுக்கு பலத்தை கொடுக்கிற ஆவியானவர் கூட இருந்தார். ஒரு சாதாரணமானவர்கள், அற்பமானவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆவியானவர்கள் கூட இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய வல்லமை, the dunamis of the Holy Spirit. முதல் செய்தி, பெந்தேகோஸ்தே நாளின் முதல் முக்கியப்படுத்த செய்தி என்னவென்றால், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக 14 ஒரு வாசிங்களே. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இரண்டாவதாக அங்கே பேதுரு பேசுகிற இந்த வசனத்தின் அடிப்படையில் கவனிப்பீங்கன்னா, இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, the dunamis of the word of God, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. ஒரு சின்ன புரிந்து கொள்ளுதலுக்கு வேணும். அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசின பிரசங்கம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்த ஏவப்பட்ட இன்ஸ்பயர்ட் வேர்டு, தேவனுடைய வார்த்தை என்று நாம் இங்கே சொல்வதற்கில்லை. நல்ல கவனிங்க. எல்லா பிரசங்கங்களும், நாம் இன்னைக்கு பண்ற எல்லா பிரசங்கங்களும் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்வதற்கில்லை. நாம என்ன செய்யறோம்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து விளக்கங்களை பேசுகிறோம், அந்த வார்த்தையை விளக்கி பேசுகிறோம். சரிங்களா? நான் பேசுகிற ஒரு பிரசங்கம் என்பது இந்த பேசுற எல்லா வார்த்தை இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் காட் கிடையாது, ஆண்டவரால் ஏவப்பட்ட வார்த்தை என்று சொல்வதற்கில்லை. நாம் என்ன செய்யறோம்? ஏவப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை விளக்கி பேசுகிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் பிரசங்கம் பண்றார் பாத்தீங்களா? அந்த முதல் பிரசங்கத்துல அவர் பேசின வார்த்தை எல்லாமே ஆண்டவரால் ஏவப்பட்ட வார்த்தை. எப்படி சொல்றோம்? ஆண்டவரால் எப்படிங்க ஒரு மனுஷன் பேசுற பிரசங்கம் எப்படிங்க ஏவப்பட்ட ஒரு ஏவுதலின் வார்த்தையா இருக்க முடியும்? அவர் பேசினதெல்லாம் ஏவப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சொல்றேன், புரியுதா? அவர் பேசின என்ன பிரசங்கம் பேசினாரோ அதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையாக இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா?
அதனால அவர் என்ன பேசுறாரோ அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும், மனுஷருக்கு யாருக்கும் தெரியாது. கர்த்தருக்கு தெரியும் இந்த பிரசங்கம் வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தையாக பதியப்பட போகிறது. ஆகவே பேதுரு பேசுகிற எல்லா அந்த பிரசங்க வார்த்தையை ஆவியானவர் அவருக்கு ஏவி பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே வார்த்தை, இந்த வார்த்தைன்னு கிட்டத்தட்ட 22ஆம் வசனத்துல, 40ஆம் வசனத்துல, 41ஆம் வசனத்துல பல இடங்கள்ல பேதுரு இந்த வார்த்தையை யூஸ் பண்றார். என்னன்னா, ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு, அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. அவருடைய பிரசங்கத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்? என்னங்க இந்த கூட்டம் அவங்காட்டு வளர்றாங்க, ஒருத்தர் சொல்றாங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே, என்னமா முடியுமோ, எப்படி போய் முடிய போதோ தெரியல சொல்றான் பாத்தீங்களா? அத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி முடியும்னு தெரியல, எனக்கு இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்னொருத்தர் சொல்றாங்க, அங்க வசனம் சொல்லுது, பரியாசம் பண்ணினார்களாம். மற்றவர்களோ மதுபானம் பண்ணி அதுல அவங்க ஒரு மாதிரி மதுபானத்தின் வல்லமையில இப்படிலாம் பேசிட்டு தர்றாங்க, உளறிக்கிட்டு இருக்காங்க. மீனிங்லெஸ் வேர்ட்ஸை, அர்த்தமில்லாத வார்த்தைகளை உளர்றாங்கன்னு பரியாசம் பண்ணாங்க. இதுக்கு மத்தியில அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி நின்று he just started to explain that experience. இது என்ன அனுபவம்னு விளக்கம் சொல்ல அவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. அவர் சொல்ல துவங்குறது என்னன்னா, 16ஆம் வசனத்திலிருந்து, இந்த சம்பவம் ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இந்த சம்பவம் ஏற்கனவே தீர்க்கதரிசியினால் முன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசனம், இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். யோவேல் தீர்க்கதரிசியை மேற்கோள் காட்டி அவர் என்ன சொல்கிறார்? மாம்சமான யாவர் மேலும், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். வாக்கு பண்ணினார்ல, இதுதான் அந்த சம்பவம். தீர்க்க தரிசனத்தை ரெஃபர் பண்றார். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய கூடுகை தீர்க்க தரிசனமாய் முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆராதனை வேதத்தில் தீர்க்க தரிசனமாய் முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வசனம்? ஆண்டவர் சமாரியா ஸ்திரீயிடத்துல பேசும்போது சொல்லுகிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னார். அவர் சொல்லும் போது என்ன நடந்தது தெரியுமா? அந்த காலத்தின் பின்னணி என்ன தெரியுமா? உலகம் முழுவதிலும் இருந்து ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னு சொன்னா எருசலேம் தேவாலயம் ஒன்று மட்டும்தான். எருசலேம் தேவாலயம் ஒன்று மட்டும்தான். உலகத்தில் உள்ள யாரானாலும் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்றால், தேவனிடத்திலே வந்து அவரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் வேறு எங்கும் ஆராதிக்க முடியாது. எருசலேமை நோக்கி இருக்கிற இடத்துல இருந்து ஜெபம் பண்ணணும்னா, எருசலேம் இருக்கிற திசைக்கிலிருந்து ஜெபம் பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம்? எருசலேம் மூலமா, அதாவது தேவாலயத்து மூலமா தான் கர்த்தர். அங்கிருந்து இங்க இருந்து அங்க போகணும். அடுத்து ஒரு ஆராதனை செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு பலி செலுத்தல் தான். பலி செலுத்த உலகம் முழுவதுக்கும் ஒரே ஒரு இடம் தான், பலிபீடம் தேவாலயத்துல மாத்திரம்தான் இருக்கும். ஆங்காங்கே இருக்கிற பட்டணங்கள்ல நிறைய இடங்கள்ல ஜெபாலயங்கள் இருக்கும், பிரேயர் சென்டர்ஸ். அவங்க அங்க கூடி வந்து வசனம் தியானிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த பலி செலுத்தணும்னு சொன்னா, ஆராதனை என்பது அது தேவாலயத்துல மாத்திரம்தான் இருக்கும். வேற எங்கேயும் பலி செலுத்த முடியாது, பலிபீடம் இருக்காது, ஆசாரியர்கள் இருக்க மாட்டாங்க. இங்க மாத்திரம்தான் பலிபீடம், ஆசாரியர். அந்த காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நமக்கு அது சாதாரணமா தெரியுது, ஆனா அன்னைக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அவர் சொன்னா, எங்களுடைய சமாரியர்கள் இந்த மலையில தொழுது கொள்ளுகிறார்கள், உங்களுடைய யூதர்கள், நீங்கள் யூதர்கள் எருசலேம்ல தொழுது கொள்றீங்க. அப்படி சொல்லும்போது எங்களுக்கு ஒரு இடம், உங்களுக்கு ஒரு இடம், ஒரு இடம் தானே இருக்கு. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நம்மளெல்லாம் மனசுல வச்சு தீர்க்க தரிசனமா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், எங்கும் தொழுது கொள்ளும் காலம், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் ஐயா.
தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்றீங்களே. எத்தனை பேர் இந்த ஜெப கூட்டத்தை பத்தி என்னென்ன ஒப்பீனியன் சொல்றாங்களோ நம்முடைய ஆராதனையை பத்தி சத்தத்தை கேட்டுட்டு. அங்க பேதுரு சொல்றாரு, உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு, ஒப்பீனியன். ஆனா இது என்னன்னா, யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதான தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். மாம்சமான யாவர் மேலும், இந்த வார்த்தைக்கு மாம்சமான யாவர் மேலும்னா அது வரைக்கும் யூதர்களுக்கு மாத்திரம்தான் தேவ கிருபை, தேவ நன்மை. கர்த்தர் என்ன செய்தாலும் அந்த டீலிங் எல்லாமே யூதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த காலத்துல தீர்க்கதரிசியாகிய யோவேலை கர்த்தர் எழுப்பி, உங்களுக்கு மட்டும் கிடையாது தேவ கிரியை, மாம்சமான யாவர் மேலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதர்கள், யூதர் அல்லாதோர், பிரஜாதிகளையும் சேர்த்த அந்த வாக்கிய, அந்த பதம் தான் மாம்சமான யாவர் மேலும். தெளிவா கர்த்தர் இந்த சம்பவத்தை முன்னுரைத்திருக்கிறார். முன்னுரைப்பின்படியே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாய் அங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அவருடைய பிரசங்கம். நீங்க அவருடைய பிரசங்கத்தை ஆராய்ச்சி பண்ணி அதை இது பண்ணுவீங்கன்னு சொன்னா ஒரு 3 பகுதியா நீங்க பார்க்கலாம். 2வது 22ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் he just started to explain Jesus. இயேசுவை அவர் விளக்கி சொல்லுகிறார். பேதுரு ஆண்டவர் இயேசுவை விளக்கி சொல்றார். இன்னும் ஒரு tremendous way he just explained Jesus. சாதாரணமா இல்ல, ஒரு மாதிரி கர்த்தர் அவர்கிட்ட வர்ற எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு வல்லமையோடு வெளிப்படுத்துகிறார். அவர் பயன்படுத்துற வார்த்தையெல்லாம் ஸ்தோத்திரம். அவர் இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் இரட்சகரும் ஆக்கினார், ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். இதெல்லாம் பெரிய டேர்ம் பார்த்துக்கங்க. அது எருசலேமில் நின்றுக்கிட்டு பண்டிகைக்கு வந்த ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் நின்றுட்டு ஒருத்தரை கிறிஸ்துன்னு சொல்லி ஒருத்தரை ஆண்டவர்னு சொல்லிலாம் சொன்னா ஜனங்கள் உடனே கல்லெறிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட டென்ஷனான இடம் அந்த இடம். இயேசு ஆண்டவரையே இந்த மாதிரி வார்த்தை நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லியிருந்தா கல்லெறிஞ்சிருப்பாங்க. அப்படி சொல்ற இடத்துல எல்லாம் அவரை யோசித்து பாருங்க. ஆபிரகாம் எனக்கு நாளை காண ஆசையா இருந்தான், ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்னாலே நான் இருக்கிறேன்னு சொன்னது போது என்ன செஞ்சாங்க? கல்லெறிய. என்ன ஆச்சு கவனிக்கிறீங்களா பிரசங்கத்தை? ஆமா, அப்படிப்பட்ட நிலைமையில பேதுரு இன்னைக்கு எவ்வளவு பயந்த பேதுரு நாள்ல அது வேற யாராவது இருக்கும், இயேசு கூட. அப்படிப்பட்ட பேதுரு இன்னைக்கு சொல்றாரு, அந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்களே, நீங்க சிலுவையில் அறைந்தீர்களே, அந்த இயேசுவை தேவன். அந்த வசனத்தை வாசிங்களே. ஆகையால் 36ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அவர் பாயிண்ட் அவுட் பண்றது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே, இந்த இயேசுவையே. வாசிக்கும் போது அந்தன்னு சொல்லிவிட்டாங்க. அது அந்த இல்ல, இந்த. அதாவது அந்தன்னா தூரம், டிஸ்டன்ஸ் ஆயிருது. இப்ப அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? இயேசுவை கூட வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்க தரிசிச்சுட்டு இருக்கோம், அவர் இங்க கூட இருக்கிறாரு. நாம் பேசிட்டு இருக்க என்னுடைய பேச்சின் அடித்தளமும் மையக்கருத்தும் ஆதாரமுமாயிருக்கிற இந்த இயேசுவையே தேவன் கிறிஸ்துவாக்கினார். அப்படின்னா நாம் பேசிட்டு இருக்கவர் கிறிஸ்து. கவனிச்சுக்கோங்க இஸ்ரவேல் ஜனங்களே, இஸ்ரவேல் வீட்டாரே, உங்கள் கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு வல்லமையான அங்கு தேவ கிரியை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிறது. பெந்தைக்கோஸ்தே நாள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேத வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு, அவ்வளவு வல்லமை இருக்கு. இந்த வல்லமையை நாமும் விளங்கிக்கிடணும், இந்த வல்லமையை நாம் செயலும் படுத்தணும், பயன்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரம் பெரியது. எந்த அதிகாரமும் அதுக்கு முன்னால் நிற்க முடியாது, எந்த இருளின் ஆதிக்கமும் அதுக்கு முன்னால் நிற்க முடியாது. கர்த்தர் சொன்ன பிரகாரம் நடக்கும். இன்னைக்கு அதனாலதான் அவருடைய வார்த்தை இருக்கிற பிரகாரம் பேசப்படுவதற்கு தான் நிறைய தடை இந்த பூமியில, நிறைய பூமியில தடை. ஒருவேளை எனக்கு நேரம் அனுமதிக்கும் என்று சொன்னால் நான் ஃப்ரீயா பேசுவேன்னா இதை குறித்து நிறைய பேசுவேன். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, பேச முடியல. இன்னைக்கு வசனம் இருக்கிற பிரகாரம் பேசுவதற்கு தான் நிறைய பிரச்சனை, நிறைய தடை. இங்க ஜனங்களை என்டர்டைன் பண்றது இல்லை,
அதுக்கு நிறைய உங்களுக்கு ஜோக்கு கேட்கணும்னு சொன்னா போய் செல்லில் வச்சு ஜோக் கேட்டு பாருங்க, உட்காந்து சிரிங்க, இல்லை 4 பேரை சேர்த்து வச்சு சிரிங்க. அதுக்கு இது இடம் கிடையாது. இது கடவுளுடைய வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தை வல்லமையை விளங்கிக்கிட்டவங்க இதை மட்டமாக்க முடியாதுங்க. நான் அதை தான் சொல்றேன். நான் பேசிட்டு இருக்க, நான் எடுத்து சொல்ற இந்த வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குன்னு புரிஞ்சனா இதை மட்டமா இது பண்ண முடியாது, சாதாரணமா இது பண்ண முடியாது. எனக்கு இந்த வல்லமை புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு இடைஞ்சல தான். வார்த்தைக்கு கவனமே கொடுக்க மாட்டேங்கிறார், வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறார். கர்த்தருடைய வார்த்தை, அதுக்கு இருக்கிற கணம், அதை பேசுகிறவர்கள், அந்த அதிகாரத்தோடு நிற்கிறவர்கள் என்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. அதை அறிய வேண்டிய நேரம் அறிஞ்சுக்கிடலாம், புரிய வேண்டிய நேரம் புரிஞ்சுக்கிட்டோம். காலம் நிறைய இருக்குது, நம்ம அவசரப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நிற்கும், அது தான் சொன்ன பிரகாரமே நிறைவேற்றி தீர்க்கும். அவருடைய வார்த்தை மாறாது. அந்த வார்த்தையின் வல்லமையை தேவ பிள்ளைகள் நின்று அனுபவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா இவர் பேசின அந்த வார்த்தையின் அந்த செய்தியுடைய வல்லமை அப்பவே வெளிப்பட்டுச்சு. வாசிங்க 37ஆம் வசனம். இவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். இதை அவர்கள் கேட்ட பொழுது, கேட்ட மாத்திரத்தில் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, வார்த்தை என்ன செய்யணும்? இருதயத்தில் குத்தணும், உணர்வை உண்டாக்கணும், பாவத்தை சுட்டி காட்டணும், எனக்குள்ள மாற்றம் ஏற்படணும்னு உணர்வை உண்டு பண்ணணும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை நான் சின்சியரா பேசிக் கொண்டிருக்கும் போது கேட்கிற உள்ளங்களில் ஒரு உணர்வு உண்டாயிட்டு இருக்கு. நான் நிறைய உங்களோட தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் சந்திச்சு பேசும்போது நிறைய சொல்றீங்க, நான் அந்த நல்ல ஒரு வசனத்தின்படி கட்டப்படுகிற நல்ல சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைய பேசுறேங்க அதை பத்தி. இன்னைக்கு நிறைய அவங்கள அனுபவங்களை சொல்லும்போது, நான் சமீபத்தில் விசிட்டிங் போன வீடுகளில் அவங்கள பேசும்போதெல்லாம் நான் அதை கேட்டதுனால சொல்றேன். நான் சும்மா முகஸ்துதிக்காக அதை சொல்லலை. வசனத்தை அந்த வேலை செய்து மாற்றம் உண்டாகுது, இன்னும் ஜெபிக்கணும்னு தூண்டுது, இன்னும் வசன தியானம் பண்ணணும்னு தூண்டுது, வேலை செய்யுது. கர்த்தருடைய கக்கன்னு விழுந்து விழுந்து பிரசங்க நேரத்தில் சிரிச்சுட்டு போயிட வேண்டியதான். வேலை செய்யாது. வாழ்க்கை மாற்றம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் விசேஷம். அதை கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் செய்ய முடியும். வாழ்க்கை மாற்றம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், நம்ம நோக்கங்களை மாற்றி அமைக்கும். வார்த்தை நமக்குள் ஒரு நல்ல மறுரூபத்தை உண்டாக்கி நித்தியத்திற்கேதுவான சிந்தை உள்ளவர்களாய் நம்மை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நித்தியத்திற்கேதுவான, அதை தைரியமா பேசி அதை கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் பயன்படுகிற நிலைமையில நாம் செயல்படுத்தி போகணும், கடந்து போகணும். அது நிற்கும், பார்த்துக்காங்க, அது நிலைக்கும், பலன் கொடுத்துட்டே இருக்கும். அது ஒரு 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 ரேடியேஷன் மாதிரி, அந்த கதிரியக்கம் மாதிரி. இந்த கதிரியக்கம் ரேடியேஷன் எப்படி ஆகுமானா, அதுவும் ஆட்டோமிக் அந்த ரேடியேஷன்லாம் எப்படி ஆகும், ஒரு பொருள்ல பாதிக்கப்பட்ட அந்த கதிரியக்கம் அதிலிருந்து அடுத்து கிளம்பும். அப்படி அது படுற இடத்துல இருந்து அது அங்க இருந்து கதிரியக்கம். ஆக்சுவலா கடவுளுடைய வார்த்தையும் வல்லமையும் அப்படிதான். இதை ரிசீவ் பண்ற இருதயம் அடுத்து அந்த வார்த்தையை இன்னொருத்தருக்கு பேசணும், இன்னொருத்தருக்கு பேசணும். அந்த வார்த்தையின் அந்த வல்லமையை உணர்ந்துட்டவங்களுக்கு தடுத்து வச்சிருக்க முடியாது, தக்க வைக்க முடியாது. நான் சாத்தான்குளம் சர்ச்சில் இருக்கும்போது அந்த வார்த்தையை பிரசங்கத்தை கேட்டவங்க, அந்த பிலீவர்ஸ் ஒரு வித்தியாசமான, அது நல்ல ஒரு குணாசியம். நீங்க எத்தனை பேர் அதை மாதிரி செய்கிறீங்களோ தெரில. பிரசங்கத்தை இந்த மீடியாக்களே இல்லாத காலத்துல அவங்க, பாஸ்டர் இந்த பிரசங்கமெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் பாஸ்டர், எல்லாருக்கும் கிடைக்கணும், என்ன செய்யன்ட்டு அதை அப்படியே இது பண்ணும்போது அப்பவே நாங்க ஒரு எம்டி கேசட்ஸ் கொஞ்சம் கிடைச்சிச்சு. ஒரு 10 கேசட் எம்டி இதா கிடைச்சது. உடனே அதை இருந்த டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி, நான் சொல்றது எத்தனை வருஷத்துக்கு முன்னால உள்ள, கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னால உள்ள ரெக்கார்ட் பண்ணி அந்த கேசட்டை உடனே வேற சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கவங்களுக்கு, சபைக்கு போக முடியாது இருக்கவங்களுக்கு அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். சபையில பிரசங்கம் கேட்கறவங்களுக்கு தாண்டி வெளியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். இந்த வேலை தொடர்ந்து நடக்கும் அந்த சர்ச்சில் இருக்கும்போது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வசனத்தை ரிசீவ் பண்ணிட்டு, இந்த வசனம் என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கு, உங்களுக்கு தெரியுமா, இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றும், கிரியை செய்யும், இதுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, இந்த வசனத்தை ஜெபம் பண்ணி சொல்லி இதை புரிஞ்சு ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க, ஒப்பு கொடுத்து பாருங்க. அப்படி எத்தனை பேர் நம்ம பகிர்ந்துக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையில் இருக்கிற வல்லமை புரிஞ்சவங்க, இல்ல
வெறும் மியூசிக்கும் ஆட்டம் பாட்டமும் டான்ஸ் ஆடிக்கிட்டு போகணும்னா ஓகே. இன்னைக்கு அதுக்கு தான் ரொம்ப வேகம். அதுக்கு தான் பக்கா கொயர் சிஸ்டம், பக்கா பிஏ சிஸ்டம், பக்கா மியூசிஷியன்ஸ், ஒரே ஆட்டமும் பாட்டமும், அதுலேயே மனதை வித்தியாசப்படுத்தி மாற்றி வல்லமை. அந்த பவர் ஹவுசஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். கடவுளுடைய வார்த்தை ஒரு பவர் ஹவுஸ், வல்லமை பிறப்பிக்கப்படுகிற இடம். ஏன்னா இட் இஸ் ஹிஸ் ஓன் வேர்டு. இது அவருடைய சொந்த வார்த்தை. அவர் வார்த்தை சிருஷ்டிக்கும் வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தையை எதற்கு அனுப்பினாரோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் திரும்பி வரும். அவருடைய வார்த்தை குணமாக்கும். அவருடைய வார்த்தை கண்மலைகளை, தடையா இருக்கிற கண்மலையை தகர்த்து பொடி பொடியாக்கிட்டு பாதையை உண்டாக்கும். வேற ஒண்ணுமே செய்ய வேணாங்க. ரொம்ப காலம் காரியம் நடக்க மாட்டேங்குது. ஒரு தடையா கண்மலையா எனக்கு முன்னால இருக்குது, என்ன முன்னேற விட மாட்டேங்குது, பின்னால வர விட மாட்டேங்குது. நல்ல ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை அந்த கண்மலைக்கு நேரே ஒரு இதா சொல்லி அனுப்பி பாருங்க. எவ்வளவு பெரிய மிசைல்ஸை விட, ஏவுகணைகளை விட பலம் பொருந்தினது கர்த்தருடைய வார்த்தை. ஆமா, வசனம் சொல்லுது. நானா சொந்த இதில் அடிச்சு விடலை, வசனத்தின்படி தான் சொல்றேன். கண்மலையை பெயர்க்கும் சம்மட்டி அது. கண்மலையை பெயர்க்கும் சம்மட்டி. வார்த்தை அனுப்பி குணமாக்குவார். குணமாக்குகிற இன்ஜெக்ஷன் போலவும் அது செயல்படும். இன்னொரு சைடு வார்த்தை அனுப்பி கண்மலைகளை தகர்ப்பார். கர்த்தருடைய சத்தம் கண்மலைகளை பெயர்க்கும். கர்த்தருடைய சத்தம் அது ஒரு மிசைல போல, ஒரு ஏவுகணையை போல, ஒரு வெடிகுண்டை போல முன்னால போய் தடையை தகர்த்து போடவும் செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வார்த்தையின் வல்லமை அங்கே உண்டானது. வெளிப்பட்ட போது இருதயத்துல குத்துண்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும். வசனம் சொல்லுது, இன்னும் அநேக வார்த்தைகளால் அவர்களை என்ன செய்தானா புத்தி சொன்னார். புத்தி சொல்லி அங்க ஒரு பெரும் கூட்டம் முதல் நாளிலே, சபையின் பிறந்த அந்த முதல் நாளிலே என்ன செய்யறாங்க, சேர்க்கப்பட்டார்கள். சபை என்கிற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இந்த சபை என்கிற வார்த்தை அந்த இடத்துல அந்த கடைசி வசனத்துல இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா பயன்படுத்தப்பட்டு அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். Every day people being added to the church. ஒவ்வொரு நாளும் சபையிலே கர்த்தர், ஏன்னா புதிதாய் பிறந்த சபை அது அந்த வேகத்துல சபையில கர்த்தர் ஆக்டிவா சபையை ஜனங்கள் சேர்த்துட்டு வந்தார். செயல்படுது, ஆக்டிவா செயல்படுது. மூன்றாவதாக சபையின் புதிதாய் பிறந்த அந்த திருச்சபையின் வல்லமை, the dunamis of the church. திருச்சபையின் வல்லமை. இந்த மீதியான நேரம் நம்ம அதை தான் கவனிக்க போறோம். ரொம்ப கவனமா கவனிங்க. திருச்சபையின் வல்லமை. இந்த திருச்சபையின் வல்லமை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். திருச்சபையின் வல்லமை அப்போஸ்தலர் நடபடிகள்ல இந்த 2ஆம் அதிகாரத்தின் பிந்தைய வசனங்களில் ரொம்ப தெளிவாய் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவாய் 42 நீங்க கவனிப்பீங்கன்னா இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்தில், அதாவது வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையில். இரண்டாவது, அவர்கள் ஐக்கியத்தில், ஃபெலோஷிப்ல. மூன்றாவதாக அப்பம் பிட்குதலில். சொல்லுங்க தெரிஞ்சீங்கன்னா, அப்பம் பிட்குதலில் ஐக்கியப்பட்டிருந்தார்கள். அது துதி ஆராதனைக்கு அடையாளமா இருக்கிறது. நான்காவதாக ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். the spirit filled prayer. ஆவியால் நிரப்பப்பட்ட, ஆவியினால் ஜெபிக்கிற ஜெபம். ஆவியினால் ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபம் திருச்சபையின் வல்லமையவே மாற்றி அமைச்சது. ஒரு திருச்சபை வல்லமையோடு செயல்பட என்ன வேண்டும்? ஆவியானவருடைய கிரியை நடக்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் வேண்டும். கேட்டாருன்னா, ஊழியக்காரனே இந்த சபைக்கு என்ன நீ ஆசீர்வாதமா இருக்க, வளர்ச்சி அடைய, அல்லது என் திட்டப்படியா இந்த சபை நடத்தப்பட என்ன வேண்டும்னா, நீங்க தான் ஆண்டவரே வேணும். உங்க கிரியை எங்க சபையில இருக்கணும். ஆவியானுடைய அசைவாடுதல் நடந்துட்டு இருக்கணும். நீங்க நல்லா கவனிங்க. the fire fell, அக்கினி விழுகுது, காரியம் எல்லாம் அற்புதமா நடக்குது. ஹல்லேலூயா. ஆமா, அக்கினி 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 நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மாற்றத்தை உண்டாக்கும். மாற்றத்தை உண்டாக்கும். அக்கினி
தனித்தனியா நிக்கிற இருதயங்களை ஒண்ணாக்கிரும். ஆமா, அந்த ஐக்கியத்தை உண்டு பண்றதுக்கு அக்கினி தேவை. பரிசுத்த ஆவியின் அக்கினி விழுந்துச்சுன்னா இந்த தனித்தனி கருத்துக்கள் வேதம் அப்படிதான் சொல்லுது. முதல் வசனம், அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். சுமார் 120 பேர். எப்படிங்க ஒரே மைண்டடா இருக்க முடியும்? கூடி வந்தார்கள். அக்கினி அதை செய்யும். அக்கினி அதை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இரும்பு அடிக்கிற நபர், ஒரு அந்த கொல்லன், அவர் 2 இரும்பு பீஸை ஒன்னாக்கணும்னு நினைச்சு, அவருக்கு அவசியம் வேலை. அதனால 2 வச்சு பெரிய சுத்தியல் வச்சுக்கிட்டு பழம்லாம் நல்லா சாப்பிட்டு இது பண்ணி தண்ணிலாம் குடிச்சிட்டு வச்சு அடின்னு அடிச்சு ஒன்னாக்குறதுக்கு நம்ம நேரம் அடிச்சு பார்த்தாலும் நெரிச்சுதான் இருக்கு, தனித்தனியாக தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் களைச்சு போய் உட்காரும் போது தான் இவர் இந்த வேலையை படிக்கும்போது அவருடைய ஆசான் சொல்லி கொடுத்த காரியம் மனசுக்கு வரும். ஒன்று ஆகணும்னா 2ஐயும் நெருப்புக்குள்ள கொண்டு போகணும். 2ஐயும் நெருப்புக்குள்ள கொண்டு போனாதான் ஒன்று ஆகும் என்று சொல்லுகிற அந்த படிப்பு இப்பதான் ஞாபகத்து. ஐயோ, இது தெரியாம மூன்று நேரம் கஷ்டப்பட்டோமே, களைக்க வேலை பார்த்துருக்கோமே, கடின உழைப்பு வேஸ்ட்டு. அவர் போய் 2 இதையும் நெருப்புக்குள்ள போட்டு சக்கச்சவேன்னு ஆகிற மாதிரி ஆக்கிட்டு அந்த 2 அந்த ரெட் ஃபயர்டு, அது 2 சவப்பு கலர்ல இருக்கிற அந்த 2 இரும்பு பீஸை ஒன்று மேல ஒன்று வச்சு அடிக்க ஆரம்பிச்சாராம். கொஞ்ச நேரத்துல 2 ஒன்னாயிட்டே வரும். இணைக்க முடியாத இணைப்புகளை அக்கினி செஞ்சிரும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே ஐக்கியம், நம்ம எதிர்பார்க்கிற ஐக்கியம். நீங்க ஆவியானவருக்கு ஒப்புக்கொடாத வரையில் நம்முடைய சிந்தை அவரவர் சித்தத்திலே தான் இருக்கும். எந்த இடத்தில் ஆவியானவர் மையம் கொண்டு எல்லாரையும் தன்னுடைய வல்லமைக்குள் ஆட்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோமோ, ஆவியானவனுடைய சிந்தையை கட்டுப்படுத்துவார்னா கர்த்தர் விரும்புகிற. இன்னைக்கு சபைகள் ஒருங்கிணைப்பை பற்றி நிறைய பேசுறாங்க. எல்லாரும் ஒன்னா வரணும், ஒன்னா ஐக்கியப்படணும். இந்த செயல் நல்ல விஷயம்தான். ஆனா ஆவியானவர் இறங்கி வந்தார்னா, அக்கினி நம்மை சந்திக்கும்னா இது ரொம்ப ஈஸியா நடக்கும். அல்லேலூயா. ஆமா, அவரவருக்கு ஒரு நல்ல திட்டம் இருக்கும். அவரவர் அனுபவத்தின் அடிப்படையில கருத்துக்கள் இருக்கும். இந்த கருத்து எல்லாத்தையும் அவரவருக்கு சரியா தான் தெரியும். செய்ய வேண்டியது ஒண்ணு, பரலோக அக்கினியே, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேல் விழுமையா, எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஒன்றாக்கும் ஆவியானவரே. என் வேலை இனிமே ஒண்ணு இல்லை, நீங்க வந்தா உண்டு என்று எப்போ அந்த மனுஷர் எல்லாரும் ஆவியானுடைய கிரியைக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஊற்றப்படுதலுக்கு காத்திருக்கிறாங்களோ, அக்கினி சந்திச்சுச்சுன்னா எல்லாம் ஒன்னாயிரும். அல்லேலூயா. அதன் வரப்புகள் தனியத்தக்க அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார், படைசால்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் தண்ணீர் பாய்ச்சினாருன்னா எல்லா தடைகளும் எல்லா வரப்புகளும் ஒன்னாகி எல்லாம் ஒரே வயல் மாதிரி ஆயிரும். எல்லாம் ஒரே வயல் மாதிரி ஆயிரும். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவராகிய அந்த பரிசுத்த அக்கினி நம்மை சந்திக்கட்டும், அவர் நம்மை ஒன்றாக்கட்டும். அங்கே வேதம் சொல்லுகிறது, மீதியுள்ள பகுதியிலே அற்புத அடையாளங்கள் நடந்தன, பலத்த கிரியைகள் அப்போஸ்தலர்களை கொண்டு நடந்தது. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், இந்த அப்போஸ்தலர்களை கண்டு மற்றவங்க எல்லாம் பயந்திருந்தார்களாம். இது வரைக்கும் இந்த அப்போஸ்தலர்கள் மற்றவங்களுக்கு பயந்திருந்தாங்க. இது வரைக்கும் இந்த பேதுரு பயங்கரமா மற்றவங்களுக்கு பயந்திருந்தான். ஆனால் இந்த வசனம் ஆவியானவர் ஊற்றப்படுதலுக்கு பின்னே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களுடைய கைகளினால் பலத்த அற்புதம் நடந்தது, மற்றவங்களா இவங்களுக்கு பயந்திருந்தார்கள். பரிசுத்த பிதாவே, எங்களையும் உம்முடைய அக்கினி சந்திக்க ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அக்கினி சந்திக்கட்டும். இந்த பெந்தைக்கோஸ்தே ஞாயிற்றில் நாங்கள் ஆண்டவரே உமது தொடுதலை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த அனுபவத்தை நாங்கள் எடுத்து செல்ல, அந்த வல்லமை எடுத்து செல்ல ஆண்டவரே, இந்த அறியாத உலகத்திற்கு உமது அன்பை எடுத்து சொல்ல எங்களை பயன்படுத்துவீராக.
கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கண்மணி போல காக்கிற பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். அவர்களுடைய ஆண்டவரே பிரயாணங்களில் இருக்கட்டும், அவர்களுடைய அலைச்சல்களில் இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களுடைய திட்டங்களிலே கூட இருக்கட்டும், அவர்களுடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கட்டும், அவர்களுடைய கையின் பிரயாசங்களோடு உங்களுடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும், வழி நடத்தும், நிறைவுள்ளவர்களாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.